a symbol of purpose, reflecting the spirit of excellence in every step. As they pass the dais, let us appreciate your smart turnout, perfect coordination and disciplined formation. Francis Aniner, Aniner Puli Japan, Japan Puli Visasan, Visasan Puli Anbul, Francis Aniner, in your hearts, like peacocks in your heads lifted high with pride. Great leaders inspire others to dream more. Francis Aniner தொடர்ந்து அணிவகுத்து வருபவர்கள் அசுந்தா குழுவினர். துயர் நலம் பேண இனிதன போற்றி குணம் குன்றாத அவதரித்த சுகந்த மலர்தான் மரி அசுந்தா அவர்கள். இவரை பாதுகாவலாக கொண்டு நீதி மலரிட அடையாளமாக கொண்டு தூய்மையை சேவை அதுவே எங்கள் பாடு என பறைசாற்றி அசுந்தா அணியினர். Unity and excellence. With every synchronized step, the members display discipline, confidence, and excellence. Asunda அணியினை தொடர்ந்து கொஞ்சம் நேரம் அணியினர். தேடினாலும் கோடியில் ஒருவர் கிடைப்பது அரிது. இவரை அர்ப்பணித்திருக்கின்ற முற்றிலுமாக தன்னையே தந்தவர் புனித மேரி ஹெர்மைன். Followed by Asunda House, Hermine House marched forward with the motto "Honor Legal and Never." Engraved in the hearts by the courageous pride of lioness, they marched fearless, overtaking troubles and obstacles that come their way with a clear goal to achieve something great in their lives. They prove that our strength lies in our perseverance. Torch ceremony. Olympic torch. Now it's time to light the Olympic flame. Line C, who has won the first prize. இடம் பெற்றுள்ளார். மேலும் மாநில அளவில் நடைபெற்ற தோட்ட போட்டியிலும் கலந்து கொண்டவர். அவரை தொடர்ந்து ஒலிம்பிக் தீபத்தை ஆர் மரிதா பெற்றுக் கொள்கிறார். இவர் வட்டார அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் ஒட்டுமொத்த புள்ளிகளையும் பெற்று தங்க பதக்கம் வென்றனர். அவரிடமிருந்து எல் கரிஷ்மா மாநில அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் 2 முறை கலந்து கொண்டவர். மேலும் மாவட்ட அளவில் நடைபெற்ற தடகள போட்டியிலும் அவரிடமிருந்தே ஒலிம்பிக் தீபத்தை பெற்றுக் கொள்கிறார். ஜே.கே. தங்க மகிழினி. இவர் மாநில அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் 5 முறை கலந்து கொண்டவர். இடம் பெற்றுள்ளார். விதிமுறைகளை மதித்து பங்கேற்று வெற்றி பெற்று இறைவனின் புகழும் எம் பள்ளியின் நற்பெயரும் விளையாட்டின் மாண்பும் சிறந்து விளங்கும் வண்ணம் உண்மை உணர்வுள்ள விளையாட்டு வீராங்கனைக்குரிய பண்புடன் நடப்போம் என்றும் மனம் மெய் மொழிகளால் உறுதி கூறுகிறோம். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தவும்.
செய்தவர் தோற்பதில்லை. இலக்கை நோக்கி முன்னேறு, வெற்றி உனக்கே காத்திருக்கிறது என மாணவிகள் உற்சாகத்துடன் ஓடுகிறார்கள். கரவொலி எழுப்பவும். Third prize, MV Mahalakshmi of 11F. The discussed winners are MV Mahalakshmi of 11F, Hermine House, H. Grace Angel of 9A, Francis House, S. Jaganito of 11F, Asanta House. Thank you, Father. Big round of applause for all our participants. ஒற்றுமையின் பலத்தை உயர்த்தி பிடிக்கும் கலை இது. இறுதி அறிவை பெறுவதற்கு இணைந்து செய்யும் முயற்சி இது. முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு இருந்து வெற்றி பெற கரவொலிகளை பரிசாக அளிப்போம். This event demands speed, agility, and teamwork. Let's cheer loudly for our champions. ஒவ்வொரு குழுவினரும் தனது குழுவை வெற்றி பெற வைக்கும் இடத்தில் விளையாடுகின்றனர். விரைந்து ஓடுகின்றனர். வெற்றி பெற்ற முதல் குழுவிற்கு நமது பாராட்டுகளை தெரிவிக்கின்றனர். கரவொலி எடுத்து பாராட்டுவோம். அங்கீகாரமின்றி அரங்கிய திறமை ஏதுமில்லை. ஒற்றத்தை ஓசை என்பதை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Exercise begin. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. மழை பாடும் பாடல்களும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6,
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, next change, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, next change, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, next change, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, next change. Thank you, Father. வீராங்கனைகளை கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். ஜே.கே. தங்கமணி டெம்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் வரும் வீராங்கனை தொடர்ந்து ஓடட்டும். அவரது இறுதி எல்லையை தொடுமுறை தொடர்ந்து ஓடட்டும். தைரியமும் துணை இலக்கை நோக்கி நின்று வெற்றி உனக்கே கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். One last burst of energy. A fantastic finish. சரியான இலக்கு, சீரான ஓட்டம், சரியான நேரத்தில் கைமாறும் வளையம், சாதனைகளை படைக்க துடிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவிகளை உற்சாகப்படுத்துவோம். பலத்த கரவொலி எழுப்புவோம். ஒன்றிணைந்து செயல்படும் குழுவின் வெற்றி கோஷம், வளைய ஓட்டத்தின் பரவசம், வெற்றி பெற கரவொலிகளை எழுப்புவோம். Huge round of applause for all the participants. The final runners are approaching the finish line. Who will take the lead? It's an incredible finish. And across the line they go. Congratulations to the winners and well done to every team for giving their very best. We now request Reverend Sister Fatima to please come forward to give the prizes. அழகிய கலைகள் இங்கு உயிர்த்திடுமே, வண்ண தாள்கள் காற்றை அல்ல, மாணவிகளின் ஆடலில் மேகம் துள்ள, திசையெங்கும் வீசும் தென்றல் காற்று விசிறி நடம் தரும் ஒரு மாற்று, வானவெல்லின் வண்ணமாய் அசைந்திடும் காற்றின் இசையிலே கைகளில் ஆடும் விசிறி, மலர்ந்திடும் போது ஒரு அழகு, குவிந்திடும் போது ஒரு நளினம், கண்களை கவரும் வண்ணங்கள், பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தின் அழகினை கலைநயத்தோடு வெளிப்படுத்த வருகின்றனர் எம் 8ஆம் வகுப்பு மாணவிகள். பிரான்சின் குழுவினர் 72 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தில் இருக்கின்றனர். கரவொலி எழுப்புவோம். கவுண்ட் கொடுத்துக்கார், நல்லா பண்ண. Let's go. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, next stage.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next chain. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3. Next change. மிக அருமையாக உள்ளது. Stand up. 8ஆம் வகுப்பு மாணவியருக்கு Stand up. வாழ்த்துக்களை கூறி கரவொலி எழுப்புவோம். வாழ்த்துக்கள். Stand in line. விசிறி மேலே தூக்கி பிடி. About turn. We now request our basketball coach, Mr. V. Rajavelu, to please come forward to give the prizes. ஓடக்கூடிய வீராங்கனைகளுக்கு கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். இதோ ஒரு வீராங்கனை மிக மின்னல் வேகத்தில் ஓடி வருகிறார். தொடர்ந்து கரவொலி எழுப்பி அவரை உற்சாகப்படுத்துவோம். அவரை முந்திக்கொண்டு வேறு ஒரு வீராங்கனை ஓடி வருகிறார். அவரையும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். வெற்றி நோக்கி ஓடு, உழைப்பை நம்பி ஓடு, தன்னம்பிக்கை துணையாக சாதனை படைத்து ஓடுமாறு மாணவிகளை கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். Let's cheer wholeheartedly for every participant. The energy in the ground is amazing. Keep your spirits high and continue encouraging your friends with a loud applause. முதலில் வந்த வீராங்கனைக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வட்டமாய் சுற்றும் சூழலிலே குழந்தைகளின் ஒற்றுமை, உடல் வலிமை, சுறுசுறுப்பை வளர்க்கும் விளையாட்டு இது. மாணவிகளின் கூட்டு முயற்சியில் குழுவினர் தத்தம் வெற்றிக்காக சுழன்று சுழன்று வருகின்றனர். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். வெற்றி பெற்ற முதல் குழுவினருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் குழுவினருக்கும் நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
ஹெர்மைன் அணியினர் 80 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளனர். Our class 9 students now present the bamboo drill. This beautiful performance reflects rhythm, discipline and unity. தன் தேகத்தை இசைக்கு ஏற்றாற்போல் வளைத்து கண்களை அசைத்து கை பாவனைகள் செய்து தன் உடலை தன் இதயம் சொல்வதற்கேற்ப அழகுற வெளிப்படுத்தும் நடனமே நாகாலாந்து மற்றும் மிசோரம் நாட்டின் பாரம்பரிய நடனம். மூங்கில் தாளம் தட்டிடுமே, முன்னேறும் கால்கள் பறந்திடுமே, ஒற்றுமையும் ஒழுக்கமும் ஓங்கிடுமே, உற்சாகத்தில் வெற்றி மலர்ந்திடுமே. கால்களின் வித்தையிலே நெளிந்து வரும் நதியைப் போல வானிற்கும் விண்ணிற்கும் இடையே புன்னகையோடு ஒரு பாலமாய் பாரம்பரியத்தின் உயிராய் பறக்கும் மூங்கிலி நடனம் இதோ நம் கண் முன்னே. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, next shape. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, next shape. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 1, 2, 4, 3, next shape. ஒன்பதாம் வகுப்பு மாணவியருக்கு நமது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தற்பொழுது ஹெர்மைன் குழுவினர் 81 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளனர். பலத்த கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இரண்டாம் இடத்தில் பிரான்சிஸ் அணியினர் 80 புள்ளிகளையும், அசுந்தா குழுவினர் 71 புள்ளிகளை பெற்று மூன்றாம் இடத்திலும், ஹெலன் குழுவினர் 70 புள்ளிகளை பெற்று நான்காம் இடத்திலும் உள்ளனர். வாழ்த்துக்கள்.
நிகழ்வின் அடுத்து 6ஆம் வகுப்பு மாணவியரின் பால் பாசிங் ரிலே இதோ தயார் நிலையில் இருக்கின்றனர். அழகாக ஓடி வருகின்றனர். தனது விளையாட்டை தொடங்குவதற்கு மாணவிகளை பரத கரவொலி எழுப்பி வரவேற்போம். Ball passing relay by standard 6 students. 6D. Quick hands, sharp focus and teamwork make this event exciting. முழு மூச்சாய் முனைப்புடன் செயல்பட்டு முழு நிறை வெற்றியை முகமலர எதிர்நோக்கி விளையாடும் எம் 6ஆம் வகுப்பு மாணவிகளை உற்சாகப்படுத்துவோம். பந்தானது பூமியாய் சுழலி முன் வரிசைக்கு வந்துவிட்டது. முதல் அணியினர் வெற்றி பெற்று விட்டனர். முதல் மாணவி தனது தொடர்கோலை எடுத்துக்கொண்டு மிக விரைவாக ஓடி வருகிறார். இதோ 2ஆம் மாணவர் அந்த கோலை பெற்றுக்கொண்டு மிக முன்னேறி வருகிறார். வேகமாக விரைந்து வருகிறார். இலக்கை மட்டும் மனதில் வை, வெற்றி கோப்பை உன் கையில். Let's cheer wholeheartedly for every participant. Every athlete on the field deserves our admiration and encouragement. Give a round applause for the students who are running. மனதில் துணிவிருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. விரைவாக ஓடும் வீராங்கனைகளுக்கு கைத்தட்டல்களை பரிசாக அளிப்போம். ஜூனியர் பிரிவிலே ஓட்டமானது தொடங்கிவிட்டது. முதல் மாணவர் தனது தொடர்கோலை எடுத்துக்கொண்டு மிக விரைவாக ஓடி வருகிறார். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். அவரிடமிருந்து அவரது அணியை சேர்ந்தவர் 2வதாக கோலை பெற்றுக்கொண்டு ஓடி வருகிறார். அவரை முந்தி அடுத்த குழுவினர் முன்னேறி வருகிறார். தொடர்ந்து கரவொலி எழுப்புவோம். தொடர்ந்து அந்த வீராங்கனையை முன்னிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதோ வெற்றி பெற்று விட்டார். கரவொலி எழுப்பி அந்த வீராங்கனைக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தொடர்ந்து சப் ஜூனியர் ரிலே பிரிவிற்கான வீராங்கனைகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். But participants build character. What a spectacular display of speed, strength and confidence. Let's appreciate every participant with a thunderous applause. A big round of applause for all the participants. Congratulations to the winning team. The participants are Helen House R. Lavanya, Adisha, Shri Pavi, Deja Shri, Amirda and Indumati. Francis House R. Hasini, Tushmika, Jeevapriya, Monisha, Vijay Lakshmi and Shanmadi. Asunda House T. Agalya, Mystika, Vishalini, Litika Shri, Vanita and Yuvashri.
இலக்கை மட்டும் மனதில் வை, வெற்றி கோப்பையை கையில் வை. விரைந்து ஓடும் மாணவிகளை உற்சாகப்படுத்துவோம். It wakes me up when I need it the best. It tells me keep going, don't you rest. This fire inside is my greatest quest. Feel it burning, feel it rise. வாங்குறாங்க வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குறாங்க, நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல. 5 நிமிஷம் யூஸ் பண்ணி அங்க இங்க போடுறாங்க, குப்பையில சேருதுங்க, குவியலாக குவியுதுங்க, மண்ணோடு கலக்குதுங்க, மண் வளத்தை கெடுக்குதுங்க. சாக்கடைய அடைச்சுக்கிட்டு மழை வெள்ளம் தடுக்குதுங்க, ஆளில்லா நேரம் பார்த்து அங்க இங்க எரிக்கிறாங்க, காத்தோட கலக்குதுங்க, அங்க காத்தையும் தான் கெடுக்குதுங்க, ஆகாயத்தை அடையுதுங்க, அங்கேயும் தான் மிதக்குதுங்க, பதறுதுங்க பதறுதுங்க பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும். பதறுதுங்க பதறுதுங்க பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும். டிஃபன் வாங்கி பக்குவமா சாப்பிடுறாங்க, சாப்பிட்ட மிச்சத்தை நெகிழியோட சேர்த்து கட்டி மக்குகிற குப்பையிலும் மக்காத குப்பையிலும் மாறி மாறி போடுறாங்க நெகிழிய, அது மலை போல குவியுதுங்க தெருவுல. மாறி மாறி போடுறாங்க நெகிழிய, அது மலை போல குவியுதுங்க தெருவுல. மிட்டாய் கலர போல படிச்சுன்னுதான் மின்னுதுங்க, அப்பாவே ஆடு மாடும் அப்படியே திங்குதுங்க, வெளி வந்து நோவுதுங்க, வயிறு வீங்கி சாகுதுங்க. வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க, வாயில்லா ஜீவங்களை நினைச்சுதானே வலிக்குதுங்க, வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க, வாயில்லா ஜீவங்களை நினைச்சுதானே வலிக்குதுங்க. அங்காடி தெரு பக்கம் அங்க இங்க போகும் போதும், காய்கறி கடைக்கு நீ காய் வாங்க போகும் போதும், பலசரக்கு கடைக்கு நீ பொருள் வாங்க போகும் போதும், கையிலடு மஞ்ச பைய, கைவிடு கைவிடு நெகிழிய, கையிலடு மஞ்ச பைய, கைவிடு கைவிடு நெகிழிய. கடை நாச்சிய மஞ்ச பையில போட சொல்லு, பூக்கார காவுக்கு புரியும்படி சொல்லி கொடு, கசாப்பு கடையில நீ இலையில தான் கட்டி வாங்கு, சாயா கடையில நீ நெகிழி கப்ப வேணாம் சொல்லு, நம்மளரை தான் கழுவ சொல்லி கேட்டு நீயும் வாங்கி குடி, நெகிழி குப்பைய பிரிச்சு வையே மறுசுழற்சிக்கு அனுப்பி வையே. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி மறுபடியும் பயன்படுத்து, மாறணுங்க மாறணுங்க அனைவரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும். மாறணுங்க மாறணுங்க அனைவரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும். சொன்னவரு காந்திஜி, அவர் சொன்னதை தான் காதில் கொஞ்சம் வாங்குஜி. சொன்னவரு காந்திஜி, அவர் சொன்னதை தான் காதில் கொஞ்சம் வாங்குஜி. மாற வேணும் அனைவரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும். கைவிடு கைவிடு நெகிழிய, கையிலடு மஞ்ச பைய, கைவிடு கைவிடு நெகிழிய, கையிலடு மஞ்சப்பைய.
ஜெமி எங்களுக்கு முன்னாடி நின்னுக்கோ, உள்ள வர வேண்டாம். சந்தையில மல்லிப்பூவான் வைகை ஆத்தோரம் வாக்கிங் போவே திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் தாண்டி இன்னமும் காவிரியில் குளிக்க போவே அதங்க காளைகளே அதக்கிறத பார்க்க அலங்க நெல்லூர் போவே முக்குக்குடியில் முக்குளிச்சு எழுந்து உப்பில் உருள போவே அட வேலூர் கோட்டையிலே கொஞ்சம் நேரமாக நடந்து போவே அந்த திருவண்ணாமலையை சுற்றி வீரநூறு தடவைகள் தனியாக நடந்து போவே நான் சந்தோஷம் தான் 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 நான் சந்தோஷம் தான் 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 இளங்காத்து அடிக்கையிலே பாடும் கவிக்கொயிலே மலைசாரல் தெரிக்கையிலே எங்க மண் வாசம் மணக்கையிலே சாமிக்கு முருகான பொங்கல் வருஷம் தான் கொடுக்க போறோம் சிலப்பா எல்லோரும் நலமாக வாழ செவ்வந்தி அம்மனை கண்ட போறோம் வாய்க்க வர போறோம் வலஞ்சாடும் கதிர துணிக்கு அழக போறோம் கலக்க மேட்டில கண்டாங்கி கலக்க குலவ போட போறோம் இது மனசோரம் நிறைச்சதுங்க ஒயிலாட்டம் இன்னும் கிட்ட வாமா, இன்னும் கொஞ்சம் இளங்காத்து அடிக்கையிலே பாடும் கவிக்குயிலே மடிசார தெரிக்கையிலே எங்க மண் வாசம் மணக்கையிலே சில சில குளிர் விசையிலே சிறவென்று முளைச்சிடுமே மனசித காத்து பறக்குதே அழகான் பூத்து குலுங்கும் பூவ போலதான் இந்த உறவும் சுகமா பாட்டு படிக்கும் ஆத்து தண்ணி தான் இந்த இதயம் விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 வாழும் வரையும் விளையாடு வேடிக்கை பார்த்தா தங்கம் கிடையாது தைரியம் இருந்தா தோல்வி உனக்கேது கண்ணை கட்டி விட்டாலும் உன்னை நம்பி விளையாடு கடவுள் எதிர வந்தாலும் கையை கோத்து விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 வாழும் வரைக்கும் விளையாடு இங்க போங்க, கோலாட்டம் இன்னும் இல்லை, அவுட்டர் கோலாட்டம் அவுட்டர். டவுன் டவுன் சின்ன ரவுண்டு விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 வாழும் வரைக்கும் விளையாடு வேடிக்கை பார்த்தா தங்கம் கிடையாது தைரியம் இருந்தா தோல்வி உனக்கேது கண்ணை கட்டி விட்டாலும் உன்னை நம்பி விளையாடு கடவுள் எதிர வந்தாலும் கையை கோத்து விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 வாழும் வரைக்கும் விளையாடு
பல்வேறு நடனங்களால் ஒற்றுமையே வலிமை என நிரூபித்த என் 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாராட்டுக்கள். தங்களின் சாதனைகளை தாங்களே வெளிப்படுத்திக் கொள்வதில்லை, அவர்களின் சாதனைகளே இவ்வுலகிற்கு அறிமுகமாகிறது என்ற இன்றைய சிந்தனையுடன் இன்று தூய இருதய பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல்ஸ்க்கு 84வது ஸ்போர்ட்ஸ் டேக்கு என்னை அழைத்ததுக்கு இப்பள்ளியின் தாளாளர், பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், உடற்கல்வி துறையை சார்ந்த இயக்குநர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் என்பார்கள், அதற்கு இந்த பள்ளி ஒரு எடுத்துக்காட்டு. இப்பள்ளி பார்த்திங்கன்னா பாடத்தில் மட்டுமல்ல விளையாட்டிலும் மிக சிறந்த பள்ளி என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அது பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாமே அதாவது திட்டமிட்டபடி ஒரு செயலை எவ்வாறு திட்டமிடுகிறோம் என்பதில் அல்ல நமது வெற்றி, திட்டமிடப்பட்ட செயலை திட்டமிட்ட நேரத்திற்கு திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பதில் தான் உள்ளது என்ற சொல்லுக்கு இணங்க இன்று இந்த 84வது ஸ்போர்ட்ஸ் டே வந்து மிக சிறப்பாக அந்த திட்டமிட்டபடியே அந்த டைமிங் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஸ்கூல்ஸுக்கு உண்மையாலுமே நிறையா போயிருக்கேன். அக்ஸிலியும் தாமரை ஸ்கூலும் இங்கே இருக்கிற அனைத்து தஞ்சாவூரில் இருக்கிற அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் சென்றிருக்கிறேன், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் சென்றிருக்கேன். பட் டைம் வந்து கொஞ்சம் ப்ரோக்ராமில் டிலே ஆகும். இந்த பள்ளியில் நான் வியந்த விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் கீப்பப் அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய இந்த பள்ளியில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மாணவர்களை கொஞ்சம் நம்ம உள்ளே உட்கார வச்சிடலாமே, ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே உட்கார வைக்க முடியாத, வெயில் வேணாம். மாணவர்கள் வந்து எல்லா நிகழ்வுகளுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரில்லு பார்த்தோம், அந்த விசிறி ஃபேன் ட்ரில்லு, அது உண்மையாலுமே ரொம்ப நான் வேறு எங்கும் இதை பார்க்கல, ரொம்ப சிறப்பாக அதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த வான்ஸ் வச்சுட்டு செஞ்சாங்க பேம்பு ட்ரில்லு, அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மாணவிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரிலே 100 மீட்டர்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸு செஞ்சோம். இதிலேருந்தே நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா காம்படிஷன் மோடு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்படின்னா ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி வந்து இதில் வருது. அப்போ அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி அவர்கள் ஓடுகிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வான்ஸு செய்யும்போது வேறு வழி இல்லை, இதை நம்ம மற்றவங்களுக்கு நம்மளோட ஸ்கில் என்னென்னு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு செஞ்சு அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. இதில் வந்து 2 விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சரி எல்லா இடத்துலையும் நம்ம ஏற்றுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கடைசி ப்ரோக்ராம் டான்ஸ் பண்ணாங்க, மியூசிக், இது 2மே பார்த்திங்கன்னா தானும் சந்தோஷம் அடைஞ்சி அடுத்தவங்களையும் மகிழ்விக்கிறோம். இதுதான் அதான் மகிழ்வித்து மகிழ் அப்படின்றது. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் ஆடக்குள்ளே மற்ற பிள்ளைங்களாம் ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியோடு ஓடினாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிள்ளைங்க பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடினாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக. அப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னையும் அவங்க சந்தோஷப்படுத்திக்கிட்டு நம்மளையும் அவர்கள் மகிழ்வித்தார்கள். ஸோ இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டே ப்ரோக்ராம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா எல்லா நிகழ்வுகளும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கின்ற அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. அதற்கு இந்த பள்ளியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். மாணவ கண்மணிகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். அதாவது இன்றைக்கி நல்லா ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிங்க, வருஷம் ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம், ஆனால் இந்த ஒரு நாள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கோம் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு. சரியா மாணவர்கள்? கேட்குதாம்மா? நான் கடைசியாக பேசுகிற பிள்ளைங்க லாஸ்ட் 2 வரைக்கும் கேட்குதாப்பா? கேட்குமா? ஓகே. அதாவது அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா படிப்பறிவை சார்ந்தது அல்ல, நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழலையும் வைத்து அதை நம்மளுடைய எதிர்காலத்தை எவ்வாறு திட்டமிடுகிறோம் என்பதில் தான் உள்ளது. அதுதான் நம்மளோட அறிவு. அப்போ அந்த அறிவை வந்து இப்போ நமக்கு இன்றைக்கி நிறைய கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ இதில் வச்சு நம்ம பள்ளியிலேருந்து எவ்வளோ கற்றுருக்கோம் அப்படின்றதுக்கு அதை வச்சுட்டு உங்களோட அனுபவங்களை வச்சு நீங்கள் உங்களுடைய பாதையை சப்பனிட்டு கொள்ள வேண்டும். இப்போ இத்தனை மாணவர்கள் இருக்கீங்க, டெய்லிக்கும் ஸ்கூலுக்கு வரீங்க,
நம்ம வந்து எதுக்காக ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு நமக்கு என்னைக்காவது அந்த கொஷின் என்னைக்காவது எழுந்திருக்காப்பா? நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு வரோம்? நீங்கள் தான் பதில் சொல்லணும். எதுக்காகப்பா ஸ்கூலுக்கு வரோம்? அது மட்டும்தான் நம்மளோட லட்சியமா? படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட லட்சியமா? படிச்சுட்டா போதுமா? இப்போ தான் சொன்ன படிப்பறிவு ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை டிசைட் பண்ணாது. அப்போ பள்ளிக்கு நாம் வருவதின் நோக்கம் என்ன அப்படின்னா, படிப்பறிவோடு சேர்ந்து அனைத்து அறிவுகளையும் நம்ம அனைத்து செயல்பாடுகளையும் இங்கே கற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பெயர் தான் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் வந்து இப்போ நமக்கு இதை வீட்டில் இருந்தே நம்மளால் படிக்க முடியாதா? படிக்க முடியுமாப்பா? ஏன்னா இப்போ நமக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. வீட்டில் இருந்தே நமக்கு அந்தளவுக்கு வசதி இருக்குது. டேப்பை வச்சுக்கலாம், எதை வச்சுக்கலாம், படிக்கலாம். அந்த படிப்பறிவை ஏன் நம்ம பள்ளியில் வந்து படிக்கிறோம்? ஏன்னா நம்ம அப்போ தான் நமக்கு சக மாணவர்களோடு சக மனிதர்களோடு நட்புணர்வு ஏற்படும். அப்போ யாரோட இணக்கமான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். நல்ல பழக்க வழக்கங்களை பள்ளியிலே கற்றுத் தருவார்கள். நம் பேரண்ட்டும் இதை கற்றுத் தருவாங்க. ஆனால் நம்ம ஆசிரியர்கள் கற்றுத் தருவதை போல் நம் வீட்டில் கற்றுத்தர மாட்டார்கள். ஸோ அதனால தான் இந்த பள்ளிக்கு நம்ம வரோம். இப்போ எப்போவுமே மாணவர்கள் பார்த்திங்கன்னா துணிச்சலோடு இருக்கணும் எல்லா விஷயங்களையும். இப்போ படிக்கிற பொண்ணுங்களை விட பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பொண்ணுங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கர்வத்தோடு ஒரு திமிரோடு நடப்பா. பார்த்துருக்கீங்களா? அவளோட நடையிலே ஒரு மிடுக்கு இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ அது எதை கொடுக்குது நமக்கு? ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை கொடுக்குது. நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு மன நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து இந்த பள்ளியில் இவ்வளோ சிறப்பாக நடத்துவது பாராட்டுக்குரியது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம அறிவாளியாக இருந்து விட்டால் என்ன இருக்கும்? எப்போவுமே நமக்கு குழப்பமே இருக்காது. அறிவாளி இருந்துட்டால் எப்படி இருக்காது? ஆனால் எல்லாராலையும் அறிவாளியாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ என்னது, எல்லா மாணவர்கள்கிட்டையுமே ஒரு சின்ன சின்ன திறமைகள் இருக்கும். அந்த திறமையிலிருந்து நாம் நம்மளுடைய இலக்கை எவ்வாறு அடைகிறோம் என்பதில் தான் இருக்கிறது நம்மளுடைய படிப்பறிவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தை பார்த்திங்கன்னா, ஒழுக்கத்துக்கு திருக்குறளில் ஒரு பெரிய அதிகாரங்களே நிறையா இருக்குது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் உடையோர் அப்படி சொல்லிட்டு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒழுக்கத்தை பற்றின. அப்போ ஒழுக்கத்தை பார்த்திங்கன்னா நம்ம உயிரை விட மேலாக கருதக்கூடிய செயல்பாடாக நம்மளுடைய ஐயர் வள்ளுவன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. ஒழுக்கம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிறப்புடையது. நம்மளோட கல்வி அறிவை விட ஒழுக்க அறிவு இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம அதை வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இது மாணவிகள் பள்ளிக்கூடம் என்பதாலும் நீங்கள் மாணவிகள் என்பதனாலும் கண்டிப்பாக அனைத்து மாணவர்களும் ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும். அப்போ நம்ம என்னன்னா ஒழுக்கத்தோடு இருந்தோம்னா நம்ம எப்பவுமே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மை புத்திசாலியாக்குவதில் 2 விஷயங்கள் முதன்மையானவை. இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஒன்று நாம் வாசிக்கும் புத்தகங்கள், மற்றொன்று நாம் சந்திக்கும் மனிதர்கள். இவங்க இதில் 2 பேருமே நம்மளை புத்திசாலியாக்குவதில் இடம் பிடிக்கிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா லைப்ரரியில் புக்கு இருக்கும், அதை நம்ம படிக்கிறதில்ல, செல்லு போய் பார்த்துட்ருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பாராகிராஃபாவது நம்ம புத்தக லைப்ரரிக்கு போயிட்டு நம்ம ஒரு புக்கை வாசிக்க வேண்டும். ஏன்னா வாசிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த புக்கை வந்து வாசிக்கணும். அடுத்து நம்மளுடைய தோழிகளை வந்து நம்ம யார் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அப்படி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அமையும். இப்போ நிறையா கதை பேசுகிற பிள்ளைங்களோட இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை படிக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் உங்களோடு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களோட நல்ல விஷயத்துக்கு அவங்கள கொண்டுக்கிட்டு வாங்க. கெட்ட விஷயமா இருக்கிற பிள்ளைங்களோட நீங்கள் போகாதீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கெடுப்பதற்கு நிறைய விஷயங்கள், நிறைய மீடியாக்கள் நம்மிடம் இருக்கின்றன. கண்டிப்பாக மாணவிகள் வந்து புத்தகம் படிப்பதில் செலவிடுங்கள். நீங்கள் செல்லு பேரண்ட்ஸுக்கிட்ட பார்க்குறது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் இன்னொரு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எவ்வளவு படித்தாலும் ஊக்கம், நான் வந்து சோர்வாக அடைகிறேன், நான் டயர்டாகிடுறேன்,
எனக்கு வந்து ஒரு விஷயம் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ நான் ஒரு விளையாட போகிறேன், என்னால் அதை முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்போ அவர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நான் நிறைய படிக்கிறேன், விளையாடுறேன், இருந்தாலும் எனக்கு வந்து எனர்ஜி இல்லை, நான் ஊக்கமுடையவளாக இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டெய்லியுமே ஊக்கத்திற்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணோம், டெய்லியும் விளையாடணும், டெய்லியும் படிக்கணும், நல்லா சாப்பிடணும், இது எல்லாமே ரெகுலராக செய்யணும். ஊக்கம் என்பது என்னன்னா டெய்லிக்குமே அது ஒரு வேலை, அதை நம்ம டெய்லி குளிக்கிற மாதிரி. ஜாக் ஜில்லர் அப்படின்ற ஒரு பயிற்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஊக்கம் என்பது யாதெனில் அது வந்து நம்ம டெய்லிக்கும் செய்யக்கூடிய ஒரு வேலை, நாம் குளிப்பதை போல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஊக்கம் டெய்லி இன்றைக்கி இதை படிச்சுட்டேன், சரி நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கலாமா? இல்லை, டெய்லிக்குமே ஊக்கம் என்பது நாம் எவ்வாறு குளிக்கிறோமோ அதுபோல் பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பயிற்சியாளர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அவரோட தோற்றத்தை சரியாக பெற வேண்டும் என்றால் அவர் நிறைய பயிற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை நான் விளையாண்டு முடிச்சுட்டேன், அதாவது வேர்ல்டு ரெக்கார்டில் வந்துட்டேன், நான் இனிமேல் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னா இல்லை. அப்போ அவரோட என்னது